இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திலே மிக நீளமான கடற்கரை வந்துலாம் மோர்பன கடற்கரை. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கையில கடற்கரை ஓரத்துல விளையாண்டோம். விளையாடுறது மட்டும் இல்லாம எங்க அப்பாவோட சேர்ந்து நான் அங்கே தூங்கினா செய்வேன். வீடுகள்லாம் கிடையாது. மரத்து ஓரத்துல சமைக்கிறது, சாப்பிடுறது, தூங்குறது, விளையாடுறது அந்த மாதிரி வேலைகள்லாம் நடந்துச்சு. அப்ப அது மட்டும் இல்லாம இந்த கடற்கரை ஓரத்துல நாங்க வாடி வச்சு பயன்படுத்தணும். வாடிங்கிறது எப்படின்னா வலைகளை ஒரு இடத்துல அடுக்கி வச்சு ஒரு ஆளுக்கு ஒரு வாடிங்கிற முறையில பயன்படுத்தப்பட்டது. இப்போ அந்த வாடினா மறைஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு பிளாஸ்டிக் அதிகமா செய்யறதுனால எங்களால வலையும் காயப்பட முடியாம நாங்க இருக்கோம். இந்த பிளாஸ்டிக் கடற்கரையில அதிகமா செய்யறதுனால அந்த காலத்துல வாடி வச்சு இந்த காலத்துல கொண்டே வாடி அந்த இடத்துல வைக்க முடியாது. இப்பதான் அந்த கடற்கரை பார்க்க முடியாத அளவுக்கு மாறி இருக்கு. குப்பைகளுடைய பெருக்கம் அதிகமாயிடுச்சு. இப்போ அந்த கடற்கரை பார்த்தோமாக்க நம்ம காலே வைக்க முடியாது. நடந்து போற இடமெல்லாம் குப்பையாவே இருக்குது. எங்களால போட்டை நிறுத்தி வைக்க முடியதே தவிர எங்களால அந்த இடத்துல போய் நிக்க முடியாது. வணக்கம், என் பேர் முத்துலட்சுமி. நான் மோர்பள்ளியில இருக்கிறேன். நான் கடந்த 1 வருஷமா டக்சன் ஃபவுண்டேஷன்ல ஃபெலோஷிப்ல இருக்கிறேன். டக்சன்ல 1 வருஷமா ஃபெலோஷிப்ல இருக்கிறேன். அப்பையில கடற்கரை பொதுவெளிகளை பற்றி நாங்க படிக்க ஆரம்பிச்சோம். எங்க ஊரை பத்திய மோர்பானை பத்திய ஹிஸ்டரி எல்லாம் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. என்னோட கிராமத்துல இருக்க மற்ற இளைஞர்களையும் என்னோட கலந்துகிட்டு இருக்க டக்சன் டீம்ல இருக்கிற 12 உறுப்பினரையும் சேர்த்து அந்த கடற்கரையை நான் சுத்தம் பண்ணி, அதாவது இந்த 12 மாசம் லாஸ்ட்ல கடற்கரையை குப்பை இல்லாத ஒரு கிராமமா உருவாக்கி, எண்ணமே அதுதான், குப்பை இல்லாத கிராமமா நான் உருவாக்கணும் அப்படிங்கறத என் மனசுல ஃபர்ஸ்ட் எடுக்க நான் எடுத்து வச்சிருக்கேன். அதை செயல்படுத்தணுங்கிறது என்னோட எண்ணம்.